4 வயசு குழந்தை என்னுடைய கையிலையும் காலிலையும் போட்டு மாட்டுறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து விலங்கு கிடைச்சுன்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்ற ஒரு ஒயிட் சுப்ரேமசிஸ்ட் நாடினுடைய அந்த தலைவர் தலைவரை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று ஒருத்தர் இங்க கங்கணம் கட்டி நின்று இருக்காரு. 13ஆம் தேதி போடும் 13ஆம் தேதி போடும் சொல்லி நின்று இருக்காரு. இதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கின்ற தலையாய பிரச்சனை. மோடி போய் கட்டிப்பிடிக்கணும் ட்ரம்ப். இதுதான் இந்தியாவில் இருக்கின்ற பாஜகவினர் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அங்க போட்டு அப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன் இவருக்கெல்லாம். சரி, நிறைவாக சார், இப்போ இந்தியா தேசம் இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, இந்தியர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கறதுலதான் இருக்காங்களே தவிர அமெரிக்காவை கண்டிப்போம் அப்படிங்கிற வார்த்தை வரல. அப்ப இது எதற்காக? இது எந்த அரசியலுக்காக போகுது? இதுதான் பாஜக பயப்படுது என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது அங்க அதானிக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கிறது. அது எந்த விதத்தில் ப்ரோக்ரஸ் ஆகும் சொல்ல முடியாது. அது ஒரு பயம் இருக்கிறது. அது ப்ரோக்ரஸ் ஆனா என்னென்ன வெளியே வரும் சொல்ல முடியாது. அதுல நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதானியினுடைய இந்த கொலம்போ போர்ட்டை பத்தி எழுதின ஒரு கட்டுரையில அதுல நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு கார்பரேட் சிஇஓ ஒருத்தர் சொன்னாரு, இப்போ அதானியை பத்தி அதிகமாக அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதானி சில விஷயங்களை அங்க இந்தியா அரசாங்கத்துக்காக பைனான்ஸ் செய்தார் என்று ஏதாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டால் அது நிச்சயமாக இந்திய அரசாங்கத்துக்கும் பாஜகவுக்கும் அங்க இருக்கின்ற இந்து அமைப்புகளுக்கும் பெரிய ஒரு பாதகமாக வரும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்தார். ஒன்றும் தெரியாமவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. நம்மளை விட எவ்வளவோ டிராவல் பண்றவங்க, நம்மளை விட விஷயங்கள் தெரிஞ்ச நபர்களா இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு சிஇஓ, யுஎன் கூட எல்லாம் ஒர்க் பண்ற ஒரு நபர், அந்த மாதிரி ஒரு நபர் கூர்ணையில அர்த்தம் இருக்கு என்று நான் கருதுகிறேன். அப்ப பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க, எதற்காக பயப்படுறாங்க என்றுதான் கேள்வியா இருக்கிறது. மன்மோகன் சிங் பயப்படவில்லை, ஏனென்றால் அதற்கு மடியில் கரம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் இந்திரா காந்தியிலிருந்து எடுத்து விட்டால் யாருமே பயப்படவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஆனா இவர் இங்க பயப்படுறதுல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா தெரிகிறது. அவங்க கிட்ட என்ன இருக்குது இவர்கள் பயப்படும் அளவுக்கு என்ற அந்த கேள்விதான் நான் எழுப்ப விரும்புகிறேன்.